Hi, hello to everyone. Tamil Software Technologies. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் அதுக்குண்டான ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, ஓகேவா, மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஓகே, சேம் அது மட்டும் இல்லாமல் கிராஸ் டு கிராஸ் ஏரியா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி ஃபார்முலா வைஸாக பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் இப்போ ஒரு irregular ஷேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம நார்மலாக இப்போ நேற்று ட்ரா பண்ண இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. இது irregular ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியாஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேவா. சேம் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. இதே நீங்கள் ஃபார்முலா வீஸ் சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஹவு டு கால்குலேட் ஏரியா ஃபார் irregular ஷேப்ஸ், இதுக்குண்டான வீடியோஸ் தான் நீ வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோஸ் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், ஓகேங்களா. சேம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் ஏரியா ஃபார் irregular ஷேப்ஸ், ஓகேங்களா. சேம் இப்போ ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, ஓகேவா. சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் இருக்கா. சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. சேம் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்குது, ஓகேவா. 8 ஃபீட் ஆர் மீட்டர் எது நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இப்போ மீட்டர் தான் இருக்குது, ஓகேவா. சேம் அதேமாதிரி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7 மீட்டர் இருக்குது, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 8.2 இருக்குது கிராஸாக, ஓகேவா. சேம் இதுவுமே ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஓகேவா. சேம் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோகேட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக அதோட ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியும், ஓகேங்களா. சேம் இதுமாரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலாஸ், ஓகேங்களா. சேம் எஸ், ஓகேவா. எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அண்ட் எஸ் மைனஸ் டி, ஓகேவா. எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி இன்டூ எஸ் மைனஸ் டி, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, ஓகேவா. சேம் இல்லை எக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க பார்த்தீங்களா. எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூஸ் இருக்குல்ல, ஏ பி சி டி, இந்த 4 வேல்யூஸும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், ஓகேவா. ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஓகேவா. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் கண்ட்ரோல் 8 பிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறதுனால கண்ட்ரோல் 8 நான் பிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. கண்ட்ரோல் 8 பிக் பண்ணிவிட்டு சரி இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது சேம் இதை பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சேம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குங்களா உங்களுக்கு, ஓகேவா. சேம் 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8, ஓகேங்களா. 8 ப்ளஸ் 7 இருக்குது, ப்ளஸ் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 8.2, ஓகேவா. 8.2 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், 4 வேல்யூஸும் ஏபிசிடி 4 வேல்யூஸும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வருது, 28.2 வருது, ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, எஸ் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, டிவைட் பை 2 பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. 28.2 வருது அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஓகேவா. டிவைட் பை 2 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 14.1, ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன், எஸ் ஈக்குவல் டு 14.1ங்கிறது, ஓகேவா. சரி, இப்போ எஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எஸ்ஸோட மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் இன்னும் 2 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஆன்சரோட டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எஸ், ஓகேவா. இப்போ இந்த எஸ் 14.1 இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், ஓகே. சேம் இந்த ஸ்கொயர் ரூட்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணணும், நம்ம கடைசியாக அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இப்போ 14.1 மைனஸ் ஏ, ஓகேவா. சேம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ 14.1 இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ், ஓகேவா. சேம் அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சேம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிவிட்டு சேம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எஸ் மைனஸ் ஏ, ஓகேவா. சேம் ப்ராக்கெட்டில் சேம் எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ 14.1, ஓகேங்களா. 14.1 மைனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ, ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, ஓகேவா. சேம் என்ன பண்ணலாம், 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுத்துட்டு க்ளோஸ் அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுத்துக்கலாம், ஓகேவா. இன்ட்டு சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அதே தான், ஓகேவா. 14.1 மைனஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஓகேவா. நீங்கள் இப்படி எடுத்தாலும் ஓகே, இப்படி எடுத்தாலும் ஓகே, ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது, ஓகேவா. 14.1 மைனஸ் 8, ஓகேவா. 8 கொடுத்துட்டு சேம் க்ளோஸ், ஓகேவா. இன்ட்டு நெக்ஸ்ட் சியோட வேல்யூ, ஓகேவா. சேம் அகைன் ப்ராக்கெட்டில் 14.1 சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 7 வருதுங்களா, 7, ஓகேவா. திருப்பி க்ளோஸ் அண்ட் அகைன் இன்டூ, ஓகேவா. திருப்பியும் ப்ராக்கெட்டில் 14.1 மைனஸ் டியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 8.2 இருக்குங்களா. சேம் என்ன பண்ணலாம், 8.2 நான் பிக் பண்ணிக்கிறேன், ஓகே. 14.1 மைனஸ் 8.2 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் டிக் கொடுத்துக்கிறேன்,
ஓகேவா கொடுத்துட்டு சேம் இப்போ எல்லாமே செக் பண்ணிங்க 14.1 மைனஸ் 5 எஸ்ங்கிறது 14.1 அதுதான் நம்ம எல்லா இதுவும் கொடுத்துருப்போம். இந்த ஏபிசிடின்னு இருக்கு பார்த்தீங்களா, எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் டிங்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 5, 8 ஓகேவா இதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் 5, 8, 7 and 8.2 ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணியாச்சு. நம்ம இப்போ கொடுத்துட்டு நான் ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2325 ஓகேவா 2325 இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எடுக்கணும் அவசியமே இல்லை ஓகேவா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் வேணா எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் மீட்டர் தான் ஸ்கொயர் மீட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து 2325 தான் இதோட ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும் இது வந்து ஸ்கொயர் ரூட்னு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா. சேம் என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரூட்டை கொடுத்துட்டு சேம் இந்த ஈக்குவல் இருக்கு பார்த்தீங்களா, ஈக்குவலை கொடுத்தீங்க இது நம்ம என்ன பண்ணலாம் மொபைலுக்குள்ள நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணலாம் ஓகேவா. மொபைல் இந்த கால்குலேஷன்ஸை போடலாம் ஓகே. சேம் இப்போ நான் ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ வருது 48.22 வருது ஓகேவா. சேம் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 48 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு இந்த ஏரியாவுக்கு உண்டான ஏரியா ஓகே. சேம் அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட்டோகேலே செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் ஆட்டோகேல நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேல நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிப்போம் பார்த்தீங்களா ஓகே. இதுமாதிரி ஒரு சேவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம அதோட ஏரியாஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 48.22 வருது ஓகேவா 48 ரவுண்டாக வச்சுக்கலாம். சரி இப்போ அதை நான் ஆட்டோகேல செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுறேன் சேம் இங்கே வந்து ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிருக்கேன் ஓகேவா. ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டு அதோட ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ நம்ம கொடுத்துருப்போம். கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்குங்களா. சேம் என்ன பண்ணுறேன் இந்த கார்னர் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட். சேம் அதேமாரி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. சேம் இதேமாரி எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் க்ளோஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் பிக் பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட் அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஓகேவா. சேம் பிக் பண்ணிட்டு அகைன் எங்கே நம்ம க்ளோஸ் ஆரம்பிச்சோமோ அங்கே போய் என்ன பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி இங்கே தான் நம்ம ஆரம்பிச்சோம் அதனால என்ன பண்ணலாம் அங்கே போய் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிச்சிடும் ஓகேவா. இது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா F2 கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகும். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 48 இருக்கு ஓகேவா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 48 தான் வருது உங்களுக்கு ஓகேவா. சேம் நீங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் நம்ம ஆட்டோகேல போடுறப்ப. ஆனால் இதே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எவ்வளோ கரெக்டான ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 48 பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 28.2 ஓகேவா. நம்ம வேணும் பார்த்தோம் பார்த்தீங்களா டிவைட் பை 2 போட்டோம்ல 14.1 வச்சு பார்த்தீங்களா. சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏரியாங்கிறது டோட்டல் 48 ஓகேவா. சரி இதுமாதிரி தான் என்ன பண்ண முடியும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணலாம் ஓகேவா. மொபைலில் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக உட்காந்து எதில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோகேல வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. சேம் இதுமாரி என்ன பண்ணலாம் நீங்கள் இதுமாரி irregular shapes ஓகேவா. ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் மீட்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஃபார்முலாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா. எஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் டி ஓகேவா. இது வந்து என்ன பண்ணலாம் எஸ் ஈக்குவல் டு எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி வர ஆன்சரோட என்ன பண்ணலாம் டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ இந்த எஸ் வேல்யூட இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏரியா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 48 ஓகேவா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா 48. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளானுக்கு உண்டான ஒரு ஏரியாவை எவ்வளோ ஏரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுங்க ஓகேங்களா. சேம் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி 9 கொடுத்துருக்காங்க, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12.1, இப்படி 12 கொடுத்துருக்காங்க, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 11.6. சேம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓகேவா. சேம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அதோட ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் ஓகே. சேம் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 48 ஓகேவா. சேம் அது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபார்முலா ஒரு எகைன் பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேவா. சேம் அதேமாரி இதுக்குண்டான ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ட்ரா கால்குலேஷன் பண்ணிட்டு கமெண்ட் பார்ல ரிலீவ் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் ஓகேங்களா. ஸ்கெட்சப், 3ds மேத்ஸ், ஸ்டாட் ப்ரோ, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்கு, அதெல்லாமே ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.